அனைவருக்கும் வணக்கங்க. தமிழன் டெக் அஸ்ட்ரோ ஆய்வகம் வழங்கும் கேபி உயர்கணித சார ஜோதிடம் ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் பலன் சொல்லும் சூட்சமம் குறித்து இந்த பதிவில் ஆய்வு செய்வோம். இந்த பதிவை என்னுடைய ஜோதிட குருநாதர் அஸ்ட்ரோ தேவராஜ் ஐயா அவர்களுக்கு பணிந்து சமர்ப்பிக்கிறேன். இந்த பதிவு ஆரம்ப நிலை ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஒரு பயனுள்ள பதிவு. இந்த ஆய்வில் நம்ம ஒரு பெண்ணின் ஜாதகத்தை நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்குவோம். இந்த பெண்ணின் பிறந்த தேதி 12/7/1980, பிறந்த நேரம் 4:45. இப்போ இது கேபி சார ஜோதிட முறையில் நம்ம கணிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ கணிச்சோடனே நம்மளுக்கு 2 அட்டவணை கிடைக்கிது. ஒன்று கிரகக்காரகம், பாவக்காரகம். இந்த கிரகக்காரக பாவக்காரகத்தில் எந்த கிரகம் வீக்காக இருக்கோ அல்லது எந்த கிரகம் 8-12 தொடர்பு போதோ அது சார்பாக நம்ம பலனை சொல்லும்போது அது துல்லியமாக இருக்கும். இப்போ நம்ம கேபி சார ஜோதிட முறையில் ஜாதகத்தை கணிச்சிட்டோம். நம்மளுக்கு 2 அட்டவணை கிடச்சிருக்குது. ஒன்று கிரகக்காரகம், இன்னொன்று பாவக்காரகம்னு 2 அட்டவணை கிடச்சிருக்குது. இந்த அட்டவணையில் எந்த கிரகங்கள் 6, 8, 12 தொடர்புன்னு பார்த்தோன்னா இங்கே சனி. இந்த சனி மூலபாவமாக 1, 7, 8 அது ஏக்குது. ஸோ இந்த 1, 7, 8 வீக்காக இருக்குது. 6, 8, 12 நம்மளுக்கு தொடர்பு கொண்டிருக்கு. அதனால் அது சம்மந்தமாக நம்ம இப்போ பார்ப்போம். லக்னங்கிறது மூளை, சிந்தனை, தலை அப்படின்னு குறிக்குது. இங்கே 6, 8, 12 தொடர்புனால அந்த வாடிக்கையாளரை உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வருமானு கேட்டேன். ஆமான்னு அவங்க அதை ஒப்புக்கிட்டாங்க. ஸோ அப்போது நம்ம கணிச்ச ஜாதகம் சரியானது தான் அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா அவங்ககிட்ட நான் கேட்ட 2வது கேள்வி என்னன்னாக்கா, உங்களுக்கு அடிக்கடி தற்கொலை எண்ணம் வருமா? ஆமாங்க, எனக்கு அடிக்கடி வரும்னு அவனே ஒத்துட்டேன். ஆக அந்த வாடிக்கையாளர் சொன்னது மூலமாக நம்ம கணிச்ச ஜாதகம் சரின்றதை நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். அடுத்து சனி, அதாவது சனி தொடர்பு கொண்டுள்ள 2வது மூலபாவம் 7ஆம் பாவம். 7ஆம் பாவங்கிறது திருமணஸ்தானம், முதல் மனம், அப்படி கர்ப்பப்பை போன்றவற்றை குறிக்கும். ஸோ அதுக்கடுத்து நான் வாடிக்கையாளர் பார்த்துக்கிறது முதல் மனம் உங்களுக்கு திருப்தியாக இருந்திருக்காது, அது உங்களுக்கு வலி வேதனையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, எனக்கு என்னுடைய கணவர் திருமணமான ஷார்ட் பீரியட்லேயே விபத்தில் இறந்து போயிட்டார். ஆக நம்ம கணிச்ச ஜாதகம் கரெக்டு தான் அப்படின்றத நம்ம மேலும் நம்மளுக்கு உறுதி செய்கிறாங்க. ஸோ அடுத்து சனி தொடர்பு கொண்டுள்ள 3வது பாவம் 8ஆம் பாவம். 8ஆம் பாவம்ன்றது என்ன குறிக்குதுன்னா பிறப்புறுப்பு, கிட்னி போன்றவற்றை குறிக்கும். ஸோ இந்த சனி கழிவுக்கு காரகன். ஸோ தோல், கழிவு, தோல் பிரச்சனை அப்படின்றதுக்கெல்லாம் குறிக்குது இந்த 8ஆம் பாவம்ன்றது. ஸோ அந்த வாடிக்கையாளர் பார்த்து நான் கேள்வி கேட்டது, உங்களுக்கு அது உடலில் அதிகப்படியான கழிவுகள்லாம் சேர்ந்து உங்களுக்கு தோல் பிரச்சனை இருக்குதா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, எனக்கு தோல் பிரச்சனை இருக்குது, நான் அதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஆக மொத்தம் நம்ம கழிச்ச நம்ம ஜாதகம் சரியானது தான் அப்படின்றது நம்ம அவரே ஒப்புக்கிட்டார். ஸோ அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் லக்னமும் 7ஆம் பாவம் ஒரே கிரகமாக இருந்து அது 6, 8 தொடர்பு கொண்டால் அது உடல் ஒரு சமச்சீராக இருக்காது, அன்பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு நான் அடுத்த கேள்வி நான் கேட்டதுன்னா, உங்களுக்கு பிறந்ததுலேருந்தே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, நான் எனக்கு பிறந்ததுலேருந்து பிரச்சனை தான் இருக்குது, நான் இப்போ பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கேன், பெரிய அளவில் எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க. சனினாலுமே ஒரு முடக்கம் தன்மை கொண்டது, மந்தக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி ஒரு ராசியில் 2.5 வருஷம் சஞ்சரிக்குது. ஸோ அதனால் அதிக காலத்தை எடுத்துக்கொண்டு கூடிய ஒரு கிரகம்னு சொல்லுவாங்க. இதற்கு முன்பு இவருக்கு சனி திசை தான் நடந்திருக்கு. சனி திசை 14 வயதில் தொடங்கியிருக்கு. அப்போது அந்த ஜாதகத்தை பார்த்து நான் கேட்டேன், உங்களுக்கு 14 வயதுலேருந்தே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குமான்னு கேட்டேன். ஆமாங்க, எனக்கு ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னாங்க. ஆக இது போன்று நம்ம எந்த ஒரு கிரகம் 6, 8, 12 தொடர்பு கொள்ளுதோ அதை வச்சு நம்ம பலன் சொல்லும்போது நம்ம வாடிக்கையாளரை மறுப்பு சொல்ல மாட்டாங்க. மேலும் நீங்களும் ஒரு நல்ல ஜோதிடர் என்பதை அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதையே நம்ம வருகின்ற வாடிக்கையாளர் நம்மளை பற்றி நல்ல கருத்து சொல்லுவாங்க. ஸோ இது போன்று துல்லியமான பலன் சொல்ல கேபி உயர்கணித சார ஜோதிடத்தில் தான் முடியும் என்பது எனது தாழ்மையான கருத்து.
எனவே இந்த எளிமையான கேபி ஜோதிட முறையை பயன்படுத்தி அனைவரும் பயன்பெற கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும், மேலும் உங்களை கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். உங்கள் ஜாதகம் கணித்து பலன் தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய மின்னஞ்சல்